நம்ம உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு இன்டெப்த்தா போறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அதிசயங்கள் நம்ம அதுலருந்து கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு சீக்ரெட். இப்போ நீங்க வெள்ளியங்கிரி இத்தனை டைம் ஏறி இருக்கீங்க. இந்த வருஷம் போன வருஷம் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. இது எதனால பண்ணியிருக்கீங்க? எத்தனை டைம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி? எக்ஸாக்ட்லி 1 or 2 டைம்ஸ் நம்ம பண்ணோம். 102 டைம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 102 டைம் பார்த்தீங்கன்னா, அதில் 81 டைம் கன்சிக்யூட்டிவாக பண்ணோம். பிரேக்கே இல்லாமல் 81 முறை பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கேட்டால் உங்களுக்கு ஒரு 900 மீட்டர் உங்களுக்கு வருங்க. அந்த 900 மீட்டரே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீப்பாக இருக்கும். இப்படி ஏறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாலேயும் இந்த மலைக்கு பின்னாலேயுமே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் உருவாக்குனது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே பார்த்தீங்கன்னா சுயம்புவாக வந்த லிங்கம். ஒரு புனிதமான ஒரு பிளேஸ். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எப்படி இருக்கும் மலை? லைக் நாங்களாம் போனதில்ல அவ்வளோவா, ஸோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வையில் இருந்து. லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் ஒரு கைலாயத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ராமாயணத்துலலாம் நம்மளோட மலைகள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த மலைக்கு கேர்ள்ஸ் போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வேற இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது புனிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்றது தான் வராங்கன்னு கேட்டாலும் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருப்பாங்க. எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது உங்களுக்கு. கீழே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். ஜென்ரல் பப்ளிக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ட்ரிப் அப்படின்னா இந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு வரணும். அந்த ரிசல்ட் அவங்களுக்கு குயிக்காக வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இட் நாட் பாசிபிள். லைக்ங்க 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹில்லே பார்த்தீங்கன்னா ஏறினது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எவரெஸ்ட் ஏறுன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட மூதாட்டிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக ஏறினது. தென் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் எதனால அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக முடியறதில்ல? அப்புறம் நான் அதுக்கு பின்னால் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 3 ரீசன் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் ஃபிசிக்கலி ஒரு மென்டலி நீங்கள் பிரேக் ஆகிருக்கலாம். நான் இறங்குற டைமில் ஒருத்தர் பேக்ல இருந்து கூப்பிட்டாங்க, ப்ரோ ஹரி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி திரும்பி பார்க்கும்போது நான் கால் வைக்கும்போது ஒரு குழி இருந்திருக்கு. எனக்கு தெரியல. நான் அந்த குழியில் வச்சிருக்கேன். என்னோட கால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி ஆங்கிள் பல்ஜ் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் என்னால் நடக்க முடியல. எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக பல்ஜ் ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பிளாஸ்டிக் அங்கே போடாமல் இருக்கிறதுக்கு என்ன ரெமெடி? சாமி கும்பிட வரவங்க உண்மையான டெபியூட் எல்லாம் வந்தேன்னா அந்த மாதிரி த்ரோ பண்ணிட்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது மலையை நேசிக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பிளாஸ்டிக் த்ரோ பண்ணிட்டு போக மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து ஏறுற உங்களுக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆஃப்டர் இந்த ஜேர்னினால உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம்? பட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இங்கே இந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. எதாக இருந்தாலுமே பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஸ்டேபிள் மைண்டுக்கு வந்துட்டேன். வெல்கம் டு கூல் ஃபேர். இந்த கதைகள் அன்பிளக் சீரீஸ்ல நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறவங்க யாருன்னா ஒரு ஃபிட்னஸ் கோச், ஒரு டிசிப்ளினுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நிறைய மேரத்தான்ஸ் ஓடி இருக்காங்க. ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெள்ளியங்கிரிக்கு பல முறைகள் ஏறி இருக்காங்க. அதுவும் கன்சிஸ்டண்டா எத்தனை முறை ஏறி இருக்காங்க என்ன ஏதுன்னா நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கின்னஸ் ரெக்கார்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய கிளீனிங் ஆக்டிவிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு பல எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா ஜேர்னிலும் ஒரு சோல் இருக்கும். அது ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோபம் இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு ஃபேக்டர் அந்த ஜேர்னியை புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இவங்க ஜேர்னில என்ன ஃபேக்டர் சோல்னா டிசிப்ளின் நான் சொல்லுவேன். அண்ட் லெட்ஸ் வெல்கம் கோச் ஹரிகுமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுக்கு உங்களை இந்த வெள்ளியங்கிரி மலைகள் நிறைய ஏறிதான் உங்களை பத்தி தெரிய வந்தது. நீங்க வெள்ளியங்கிரிக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போனீங்க? லைக் இந்த ஜேர்னிக்காண்டி போனீங்களா இல்ல அதுக்கு முன்னால இருந்தே வெள்ளியங்கிரி போறது பழக்கம் வழக்கம் உண்டா? இல்லை, ஆக்சுவலாக நானும் ஒரு ஒரு காமன் பீப்புள் மாதிரி தான் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக ஒரு இயர்லி ஒன்ஸ் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன். ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐ டிட் ஃபார் 26 டைம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தெரியும் நான் கோச்சு. மோர் தென் ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டு இருக்கேன். பேசிக்லி ஃப்ரம் பாடி பில்டிங் ஃபீல்டில் இருந்து தென் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேரத்தான், ஓசிஆர் ட்ரைனிங், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். ஹைக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைக்கிங் நிறைய பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பிளேஸில் போனது வெள்ளியங்கிரி பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைம் தான் ஓப்பன் ஆகும். அதனால மேக்ஸிமம் அந்த சீசன் டைம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுவோம்.
2வது வெள்ளியங்கிரி ஹில் பார்த்தீங்கன்னா, 2 திங்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் நல்லா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசிக்கலி உங்களுக்கு சேலஞ்சிங்காவும் இருக்கும். ஏன்னா சவுத்லயே பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் ஹில் இன் நம்மளோட ஆமா. தமிழ்நாடுல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அது வெள்ளியங்கிரி தான். ஸோ எனக்கு வெள்ளியங்கிரி பார்த்தீங்கன்னா, மோர் என்ன சொல்றது அட்டாச்டு வித் அதர் ஹில்ஸ். ஒரு ஸ்பார்க்கோ இல்லன்னா ஏதோ ஒரு ஐடியா இருக்கணும்ல. எதுக்கு ஓகே. 26 அந்த 26 லாஸ்ட் டைம் பண்ணும்போது? நான் என்னோட மைண்டுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்சிங்கா நான் இத எடுத்துக்குவேன். ஏன்னா எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு பெர்சனால கன்டினியூஸா எவ்வளோ எவ்வளோ டைம் ஏறி இறங்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர் டே ம். இல்ல எப்படி நீங்க ஏறி இறங்குனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்டர்னலாலும் சரி, எக்ஸ்டர்னலாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் வைஸாலும் சரி உங்களுக்கு இல்ல அ உங்களுக்கு பாடி வைஸாவும் சரி, உங்களுக்கு எந்த மாரியான சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ம். அப்போ பண்ணும்போது வீக்லி லைக் சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, அந்த டைம் தான் மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, "எப்படி உங்களால ஃப்ரீக்வென்ட்டா இது பண்ண முடிஞ்சது? ஹைக்கிங் பண்ண முடிஞ்சது? எங்களாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா லாஸ்ட் இயர் நம்ம 26 டைம் பண்ணது யாருக்குமே தெரியல. ஸோ ம். இந்த டைம் நம்ம அத இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் தான் லாஸ்ட் டைம் நம்பர் ஆஃப் கவுண்ட் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீச் அவுட் ஆனோம். சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் கன்டினியூஸா இந்த சீசன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட்டு வெள்ளியங்கிரி போம்போது, சும்மா ஹைக்கிங் அந்த மாரி போனீங்களா? இல்ல ஒரு வேண்டுதலோ, இல்ல சாமி பார்க்க போணும், சிவன பார்க்கணும் அப்படிங்கிற மாரி போனீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்டு டெம்பிள்க்கு ஃபர்ஸ்ட்டு. மெயினா பார்த்தீங்கன்னா, டெம்பிள்க்கு சாமிய பார்க்கறதுக்கு தான் போறோம். ஹைக்கிங் செகண்டரி. பட் இருந்தாலும் அங்க அந்த டெம்பிள்ல போய் சாமி கும்பிடுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல். நீங்க அங்க ம். போனீங்கனாலே அது ஒரு ஒரு டிவைன் கனெக்ட் வரும். ம். எல்லாத்துக்குமே. நீங்க என்ன மனசுல நெனச்சுட்டு போனாலும், ஒரு 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 நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் உருவாக்குனது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பார்த்தீங்கன்னா, சுயம்புவா வந்த லிங்கம். ஆமா. ஸோ அதனால மோர் பவர். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்டலி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆகும் உங்களுக்குங்க. வெள்ளியங்கிரி ஹில்ல நீங்க எடுத்து பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம மகாபாரதத்தில கூட நம்ம வெள்ளியங்கிரி ஹில் வந்திருக்குங்க. அந்த ஓஹோ! அளவுக்கான பழமையான ஒரு புனிதமான ஒரு பிளேஸ். நெறைய பேத்துக்கு அது தெரியறதில்ல. ம். இதோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்படுற மாரி நெறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாலேயும், இந்த மலைக்கு பின்னாலேயுமே இருக்குங்க. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு இன் டெப்த்தா போறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அதிசயங்கள் நம்ம அதுலருந்து கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு ம். சீக்ரெட். ஸோ அந்த மாரியான இடத்துக்கு நம்ம போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் ஐயன பார்த்துட்டு, என்கிட்ட இருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம். அதான் நம்மளோட மெயின் குறிக்கோளா இருந்ததுங்க. நம்ம சிவன போய் பார்த்துரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா மென்டலி கொஞ்சம் ட்ரெயின் ஆகும்ல. அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? உங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தெரியும் கோச்சா இருக்கறனால அல்ட்ரா மேரத்தான்லாம் பண்ணுவேன். ஓகே. அல்ட்ரா மேரத்தான் பண்ணும்போது இந்த மாரி ஜஸ்ட் என்டையர் ஃபாரஸ்ட்குள்ள போகும். ட்ரையல் ரன் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுக்குள்ள இந்த மாரி தான் விடுவாங்க. ரோடே உங்களுக்கு கிடைக்காது. என்டையர் ஃபாரஸ்ட்டா இருக்கும். சின்ன சின்ன மார்க்கிங் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஒரு ம். ஒரு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்னா நீங்க இந்த லூப் போணும், அந்த லூப் வரணும். தனியா தான் போணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு அது ஒரு அனுபவமா இருந்தது. அதே மாரி இங்க நீங்க பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவரே எதுவுமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கம்மி. கம்யூனிகேஷன் கம்மியாகும்போது நெறைய கொஸ்டின்க்கான ஆன்சர் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இது ஒரு மெடிடேட் மாரி தான். நான் ஃபீல் பண்ணது அப்படிதான் இருந்தது. ஸோ லைக் அந்த ஜர்னி பார்த்தீங்கன்னா, நான் அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு நெறைய பெர்சனலான கேள்விக்கெல்லாம் விடைகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. நல்லா அத உணர்ந்தேன். இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்தாலும் நாளைக்கு என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் தூண்டும் எனக்கு. ஸோ ஓகே. அதான் எனக்கு மெயினா என்ன அங்க புல் பண்றதுக்கான ரீசனே அது ஒரு இதுதான். மேரத்தான் போறோமோ, இல்லன்னா வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, நம்ம உடம்ப ரெடி பண்ணுவோம். சம்திங் ரொட்டீன் ஒண்ணு இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ரொட்டீன் இருக்கா? சின்ஸ் ஐ அம் டூயிங் ஃபார் மோர் தென் 25 இயர்ஸ் ஃபார் ம். ஃபிட்னஸ் ஃபீல்டுங்கனால எனக்கு என்னோட ஜெனடிக் சப்போர்ட் பண்ணுது. அ அது போக நான் ஒரு பேசிக் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போவேன். லைக் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போவேன், நட்ஸ் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் கீழ வந்தோனே நல்லா ஒரு மீல்ஸ் நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் நைட் வந்தோனே ஏர்லி பெட் எந்த அளவுக்கு நம்மளால போக முடியுமோ அந்த அளவுக்கு போவேன். ஸ்லீப்பிங் டைம் கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் அந்த 26 டைம் பண்ணும்போது அந்த மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ம். அதனால எனக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருந்தது. இந்த சீசன்ல நான் மேக்ஸிமம் நம்பர் பண்ணும்போது எனக்கே அந்த எண்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா நமக்கு பிரேக்கே கிடைக்காது. ஓகே. லைக் ஏர்லி மார்னிங் 4:00 நான் எந்திரிக்கணும். எனக்கு அந்த 4:15க்குள்ள ரெடி ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி 5:00 வண்டி எடுத்து அப்புறம் வரும்போது ஒரு பிளாக் காஃபி வெளியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5:30 என்னோட ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5:30 to 6:30 தென் 7 to 8 தென் ஐ ஹேவ் டு டிராவல் ஃப்ரம் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நான் ரேஸ் கோர்ஸ்ல தான் இருப்பேன். ஸோ அங்கேருந்து பைக்ல நம்ம போகணும். ஆமா. போற வழியில ஐ ஹேட் த பிரேக்ஃபாஸ்ட் தென் டெம்பிள்க்கு போவோம். அங்க போய் க்ளோத் எல்லாம் வச்சு தென் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி 10:00
எனக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த டைம்ல போயிட்டு வந்தா மட்டும் தான் அந்த டே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். 10:00 ஸ்டார்ட் பண்ணா 11 அண்ட் 12:00 கரெக்ட்டா நம்ம கோயில் போனா மட்டும் தான் ஒரு ஒரு 1/2 மணி நேரம் சாமி கும்பிட்டு 1:00 அங்க பூஜை நடக்கிறதுக்குள்ள நம்ம கீழ வர முடியும். இல்லன்னா பூஜை ஸ்டார்ட் ஆச்சுன்னா எகைன் அங்க லேட் ஆகும். அங்க லேட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ லஞ்ச் கிடைக்காது. லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3, 4:00 அவங்க க்ளோஸ் பண்ணிருவாங்க கீழ. அந்த 4:00 நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லஞ்ச் கட் ஆயிரும். அவங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த மீல்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அந்த ஸ்ட்ரக்லிங். ஜெனரல் பப்ளிக்கு நீங்க குடுக்குற ஒரு டிப் அப்படின்னா, இந்த மாரி மலை ஏறுறதுக்கு. மலை ஏறக்கு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டூ ட்ரெயின் யுவர் பாடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட 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 மைண்ட் என்ன சொல்றதோ, அத நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. கிராஜுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மைனஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பண்ணா நாளைக்கு வரணும். அந்த ரிசல்ட் அவங்களுக்கு குயிக்கா வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இட்ஸ் நாட் பாசிபிள் லைக்ங்க. ஒரு ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த செடிக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் வச்சா தான் அதுலேருந்து ஃப்ரூட்ஃபில் நம்ம எதிர்பார்க்க முடியும். இல்ல இன்னைக்கு செடி வைக்கிறோம், இன்னைக்கு நாளைக்கே நமக்கு ஃப்ரூட்ஃபில்னா அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கால டைம் குடுத்தா மட்டும் தான் நீங்க அதுலேருந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கெயின் பண்ண முடியும். பேஷன்ஸ் அண்ட் டூ. உங்களுக்கு ரிசல்ட் ஒன் டே டெஃபினெட்லி யூ வில் கெட் த ரிசல்ட். அன்டில் யூ ஹேவ் த வெயிட், கீப் டூயிங். அவ்வளோதான். ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அது மறக்கவே முடியாது அந்த மாரி ஏதாவது? மறக்கவே முடியாது அப்படின்னா, இப்ப இந்த சீசன்லயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஐயன பார்த்த ஃபர்ஸ்ட் பெர்சன் நான் தான். ம். அப்போ பார்க்கும்போது பார்த்து 1 இயர் ஆச்சு அப்படின்னா, நமக்கு தெரியாமயே கண்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வருங்க. ம். ஒரு ஒரு எவரெஸ்ட் மலை ஏறி ஒரு சாதிச்ச மாரி ஒரு ஃபீல் ஐயன பார்க்கும்போது. அந்த மாரி தருணங்கள் நெறைய வந்திருக்குங்க. 2வது கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு மென்டலி கொஞ்சம் வீக்கா இருக்க மாரி நம்ம ஃபீல் பண்ற டைம் அங்க போகும்போது நமக்கே நமக்கு அறியாமலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அங்க கிடைக்குங்க. நீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்து ஏறுற உங்களுக்கும், இப்ப ஓகே. இருக்கிற உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆஃப்டர் இந்த ஜர்னினால உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம்? மாற்றம் அப்டின்னா நெறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இங்க இந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்ல. எதா இருந்தாலுமே பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஒரு ம். ஸ்டேபிள் மைண்டுக்கு வந்துட்டேன். அது எதுனா, இது இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னால அத ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஓ! சம்திங் டிஃபரெண்ட் நம்ம லைஃப்லயும் நடந்திருக்கு. அது எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு என்னால அது ஃபீல் பண்ண சூப்பர். முடியுது. இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா யாராச்சும்? இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம தான் இன்ஸ்பிரேஷன். நீங்க ம். எந்த அளவுக்கு பெட்டரா பண்றீங்களோ, அதுதான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க கொண்டு போகும். ஒன்ஸ் இன் லைஃப் இந்தியால இருக்கிற எல்லா ஹில்ஸுமே ஒன்ஸ் ஆச்சும் நம்ம கிளைம்பிங் போயிட்டு வரணும் தான் நம்மளோட ஆசை. இதுங்க ஆசைங்க. எதுக்கு நீங்க வெள்ளியங்கிரி சூஸ் பண்ணீங்க? இந்த மாரி மலை ஏறணும்னு. ஏன்னா நெறைய இருக்கு. பர்ட்டிகுலரா வெள்ளியங்கிரி அப்படிங்கிறது ஏன்? ஆஸ் அன் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கனால, இந்த இந்த மேரத்தான்ல இருக்கனால, இந்த மேரத்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் இயர் வெள்ளியங்கிரி ஹைக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரியும் ஹவ் டிஃபிகல்டி ஃபார் த வெள்ளியங்கிரி. ஸோ அதனால நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி சூஸ் பண்ணோம். அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா, இருக்கிற லொகேஷன்லயே இருக்கு. கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கு. கொஞ்சம் டிராவல் பண்ணி போற மாரி இல்ல. மெயினா ஏர்றதுக்கான இனி ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 26 டைம் ஏறுனேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த டைம் அந்த ஒரு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஹில் ஏறும்போது நெறைய சின்ன பசங்க மீன்ஸ் லைக் 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹில்லே பார்த்தீங்கன்னா ஏறுனது ஒரு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாரி ஒரு ஃபீல் பண்றாங்க. எவரெஸ்ட் ஏறுன மாரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன் இந்த ஜெனரேஷன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்றாங்க? ஏன்னா நம்மளோட மூதாட்டிகள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஈஸியா ஏறுனது. தென் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் எதனால அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக முடியறதில்ல? அப்புறம் நான் அதுக்கு பின்னால ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 3 ரீசன் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் அவங்க கேர் பண்ணிக்கிறது இல்ல 1. 2வது அவங்களோட உணவு பழக்கம் கரெக்ட்டா இல்ல. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதுக்கு ஃபுல்லா அடிக்ட் ஆகியிருக்காங்க. தென் 4த் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமிங் அதுல பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த இந்த 3 to 4 ரீசனால அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. இதுதான் மேஜர் ரீசன் ஐ ஹேவ் டு டூ ஃபார் மோர் திங். ஸோ அப்போ என்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்டா இருக்கோ, அந்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யங் ஜெனரேஷன பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ற மாரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெசேஜ் கன்வே பண்ணுவோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கேட்பாங்கன்னு சொல்லி தான் இந்த டாபிக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ். நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ஹெல்த்தியான பெர்சன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆகுறது அவங்க ஃபேமிலி இம்பாக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெர்சன். தென் அது போக பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். தென் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். அவங்களோட சொசைட்டி ஹெல்த்தியா இருக்கும். அவங்களோட ஸ்டேட் ஹெல்த்தியா இருக்கும். அவங்க நேஷனல் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ என்ன வேணும்? என்ன இதுக்கு பிஹைண்ட் ஆஃப் ட்ரூத் என்னன்னு அவன ஒருத்தர் உணர வச்சுட்டாலே போதுங்க. ஒரு நம்ம சொசைட்டியே மாத்தி எடுக்க முடியும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
வெள்ளியங்கிரி கோயிலுக்கு வந்திருக்கிறது இந்த சீசன்ல மட்டும் தான் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டூ இந்த மாரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கனால. 2வது நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து தேங்க் பண்றாங்க. சார் இந்த மாரி நான் அட்லீஸ்ட் லைஃப்ல ஒன்ஸ் ஆச்சு போயிட்டு வரணும்னு நெனச்சேங்க. ஆனா நெறைய பேரு நெறைய அந்த மிஸ்ட்ரி சொல்றனால என்னால பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆச்சு கிளைம் பண்ண முடியுமான்னு அந்த பயம் வந்துட்டு இருந்தது. நீங்க ரெகுலரா பண்றீங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்திருக்கேங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் அப்டின்னா நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 500 பீப்பிள் ஆச்சும் மினிமம் சொல்லியிருப்பாங்க. அது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து. ஒரு ஒரு ஃபேஸ் தெரியாத ஒரு பெர்சன், அன்னோன் பெர்சன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து போறக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும். நம்ம போற ஒரு ஸ்டோரீஸ் நம்ம நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி ஒரு நியூஸ்ல வந்து, இல்ல அது பை வேர்டா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி, அ அதுலருந்து அங்கேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆயி வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் அவங்க டெம்பிளுக்கு போயிட்டு வந்துட்டு போறது ரொம்ப பெருமையா இருக்கு. அது நம்ம கேட்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அந்த போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஒரு தூண்டுதல் நம்ம சைட்லருந்து கிடைக்குதுன்னு சொல்லும்போது, அது நமக்கு ஒரு பெருமை தாங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில பிசிக்கலி ஆர் மென்டலி நீங்க ஓகே, பிரேக் ஆயிருக்கலாம். ஓகே, அந்த டைம் என்ன எதிரே பார்க்காம ஏதோ ஒரு வந்து சக்தியோ, இல்ல ஏதோ ஓகே, ஒரு பெர்சன் மூலமோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். ஓகே. அந்த மாரி மொமெண்ட்ஸ் இருக்கா? நெறைய இருந்திருக்குங்க. ஏன்னா, இதுல என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 7த் இது சாரி 8த் டைம் போகும்போது, நான் கன்சிக்யூட்டிவா போகலைங்க. அப்போ ரேண்டமா தான் போவேன். 2 நாள் 2 நாள் போவேன், 1 நாள் பிரேக், ஒரு 3 நாள் போவோம், 1 நாள் பிரேக் அப்படிதான் இருந்தது. ஏன்னா, எனக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணவும் எனக்கு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 8 டைம் முடிஞ்சதுக்கப்புறம் 9த் டே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சீசன்ல இனிஷியல் ஸ்டேஜ் போகும்போது என்னன்னா, நெறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கனால, நெறைய பேரு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி ஒரு தருணத்தில நான் இறங்குற டைம்ல ஒருத்தர் பேக்ல இருந்து கூப்பிட்டாங்க. ஹரி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நான் அன்பார்ச்சுனேட்லி இப்படி திரும்பி பார்க்கும்போது, நான் கால் வைக்கும்போது ஒரு குழி இருந்திருக்கு. எனக்கு தெரியல. நான் அந்த குழியில வச்சிருக்கேன். என்னோட கால் பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஆயி ஆங்கிள் பல்ஜ் ஆயிருச்சு. ஓ! அடுத்த செகண்ட் என்னால நடக்க முடியல. இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, ஷூ ரிமூவ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்க உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் அவரோட பேசிட்டு, அதுக்கப்புறம் தான் போனேன். காட் கிரேஸ் அங்கேருந்து மெதுவா என்னால நடக்க முடிஞ்சது. நான் நினைச்சேன், ஓகே இந்த சீசன் இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆ இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங்கா தான் வந்தேன் வீட்டுக்கு. அப்பவும் பைக்க டிரைவ் பண்ணி தான் வந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால் ஃபுல்லா பல்ஜ் ஆயிருச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்னால நடக்க முடியல. அப்புறம் அம்மா கேட்டாங்க, "எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு?" அப்படின்னு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அப்படிதான் ஆமா, கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன கண்டிப்பா. அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஒரு பயம் குழந்தை இருக்கும்ல. ஆமா. அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான் முக்கியம் கண்டிப்பா. ஆஸ் எ பேரண்ட்ஸா எங்க அம்மா கேட்டாங்க, "நீ இப்ப அங்க போய் என்ன பண்ண போற? நீ தான் 2, 3 டைம் போயிட்டில்ல, போதும் போக வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கோ அந்த அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த கால் வேற இந்த மாரி ஆயிருச்சு. 2 நாள் ட்ரெய்னிங்லாம் போகாம ரெஸ்ட் எடுத்துட்டேன். 3 நாள் பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூசுவலா பைக் எடுத்து கிளம்பி அகைன் ஐ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்டட் த கிளைம்பிங். ம். அந்த அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகும்போதே கொஞ்சம் கட்டு போட்டு, அதுக்கப்புறம் மெதுவா அ எனக்கு என்னன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். என்னால நடக்க முடியுதா அப்படின்னு ஒரு 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 டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐ கேன் ஏபிள் டூ ஈஸிலி வாக் இன் த ஃப்ளோர் லைக் எ ஃப்ளாட் கோர்ஸ் இஸ் ஓகே. பட் கோயில் ஏற முடியுமா? நமக்கு இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு ஒரு 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 இது. காட் கிரேஸ் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அன்னைக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு பெயின் தெரியல. இது ஒரு மிராக்கிள் மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா யூசுவலா ஆங்கிள் பெயின்லாம் வந்துச்சுன்னா, த ஊனவே டாக்டர் முடியாது நம்மளால. ஆமா. டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பல்சரி பெட் ரெஸ்ட் ஃபார் 10 டூ 15 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நான் 2 டேஸ் மட்டும் தான் எடுத்தேன். 3 டே பார்த்தீங்கன்னா, எகைன் நான் அந்த ஹில் கிளைம்ப் பண்ணேன். ஏறிட்டு வந்துட்டீங்க. ஆமா. ஏறிட்டு வந்துட்டேன். வீட்ல அ. நான் சொல்லவே இல்ல. நான் மாரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் சொல்லவே இல்ல. ஏன்னா சொன்னா அவங்க திட்டுவாங்க. எதுக்காக ம். வீட்டுக்கு நீ வராதன்னு சொல்லிருவாங்க அந்த மாரி. நான் தெரியாத்தனமா வீட்லயே உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 டேஸ் முடிச்சு, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் கால் பெட்டரா இருக்கு. ம். நான் மறுபடியும் இல்ல எதுக்கு நீ கிளைம் பண்ற? அதெல்லாம் வேண்டாம். நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன். இந்த மாரி நான் நேத்து இது போயிட்டு வந்தேன் அப்படின்னா, அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நீ இந்த கால் வச்சு எப்படி போயிட்டு வந்த? பட் அவங்க நம்பவே இல்லம்மா நான் டெம்பிள் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு நடக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் தோ ம். நான் டாக்டர கன்சல்ட் பண்ணல. ஆ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல. எதுவுமே பண்ணல. அந்த தருணம் இப்ப திங்க் பண்ணும்போது, அது எப்படி போக முடிஞ்சது? என்ன ஏதுன்னு எனக்கே இப்போ கொஞ்சம் ஒரு மிஸ்டரியா தான் இருக்குங்க. நீங்க நெறைய போயிருக்கீங்க. நெறைய பீப்பிள் பார்த்துருப்பீங்க. எஸ். பக்தியிலக்காண்டே சிவன பார்க்கணும்ப்பா அப்டின்னே வந்திருப்பாங்க. ஓகே, எக்கச்சக்க ஓகே. அவங்கள எப்படி பார்க்குறீங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்க மக்கள்?
ஆமாமா. ஆ. நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். நெறைய பேர் ரொம்ப தூரத்துலருந்து திருவண்ணாமலையிலருந்து, இல்ல அதையே தாண்டி ரொம்ப ரொம்ப லாங்லேருந்து ஐயன பார்த்துட்டு தான் நம்ம தண்ணிய குடிக்கணும், இல்ல ஐயன பார்த்துட்டு தான் ம். சாப்பிடணும். அந்த மாரிலாம் டிவோட்டிய நான் பார்த்துருக்கேன். நான் ஷாக் ஆயிருக்கேன். நீங்க ஐயன பாருங்க. பட் நீங்க கரெக்ட்டா இருக்கணும் இல்லைங்களா? ம். ஐயன பார்க்க வர்றதுக்குன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உடம்புல தெம்பு இருந்தா தான் மலை ஏறி நீங்க போய் பார்க்க முடியும். ம். அந்த மாரி தருணத்தில நீங்க தண்ணியும் கூட குடிக்காம வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2, 3 பேர் பார்த்தேன். அவங்கள நான் பார்த்தே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த மாரில இருக்காங்க. ம். தீவிரமா பக்தியா இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் குழந்தைகள்லாம் வராங்க. நம்மளோட வீட்ல இருக்க குழந்தையே விட்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். பட் 5 வயசுக்கு கீழ ஒரு 6, 7 வயசு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தூக்கிட்டுலாம் வராங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நானு. சின்ன கை ம். குழந்தைகள நான் பார்த்துருக்கேங்க. ஏறிருவாங்களா? இல்ல அவங்க அம்மா வச்சு கேரி தான் பண்ணாங்க. ஆனா சின்னவன் கொஞ்சம் ஒரு எவ்வளோ 6 வயசு, 7 வயசு இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் அவங்க ஏறுறாங்க. நான் நான் இந்த சீசன்ல நெறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். அந்த ம். மாரி. இவங்க எப்படி இருக்கும் மலை? லைக் நாங்கலாம் போனதில்ல அவ்வளவா. ஓகே, ஸோ எங்களுக்கு தெரியாது. ஓகே. நீங்க சொல்லுங்க உங்க பார்வையில இருந்து. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லைஃப்ல ஒன்ஸ் ஆச்சு நீங்க அந்த வெள்ளியங்கிரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் டெம்பிள். ம். ஏன்னா, அவ்ளோ மூலிகை நிறைந்த காடுகள் அது. அந்த காட்டோட சவுண்டு, கடவுள் ஐயா வந்து வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அது என்ன சொல்றேன், இந்த ராமாயணத்துலலாம் நம்மளோட மலைகள் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. அதுலேருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. சீதா வனம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அது போக இந்த ராமர் குகைன்னு ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணர் குகைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அகஸ்தியர் குகைன்னு ஒண்ணு இருக்குங்க. நெறைய பேர் வந்து அங்க நெறைய இருந்தது. முனிவர்கள் வந்து தவம் புரிந்த இடங்கள்லாம் அங்க இருக்கு. மலைகள் எல்லாமே இருக்கு. நம்ம கோயில் மட்டும் தான் தெரியும். அர்ஜுன்லாம் வந்து அங்க தவம் இருந்த ஒரு இடம் இருக்குங்க. ம். பீமன் கலிகுண்டன்னு சொல்ற இடமெல்லாம் இருக்கு. ஸோ அங்க நெறைய ஸ்பாட்டுகள் நமக்கு தெரியாத நெறைய ஸ்பாட்டுகள் அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணக்கூடாத ஒண்ணு. ஆனா தெரியறதில்ல. யாருக்குமே தெரியறதில்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஸ்பாட் நமக்கு இப்போ சில இடங்கள் மட்டும் தான் போக முடியும். ஆனா சில இடங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டெப்த்தா இருக்கு. ரொம்ப டேஞ்சர். அங்கலாம் போ முடியாது. ம். பட் இந்த போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ அவ்ளோ அற்புதமா இருக்கும். நீங்க இப்ப இன்னைக்கு போறீங்க அப்டின்னா, நாளைக்கு அதே ரூட்ல போனீங்கன்னா, அதே வியூவா இருக்காது. டிஃபரெண்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு பனிமூட்டமா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிலா இருக்கும். ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேர் முன்னால போனீங்கன்னா, ஆ முன்னால நடக்கிற பேரு யாருன்னு தெரியாது. தெரியாது. அந்த அளவுக்கு பனியா இருக்கும் உங்களுக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, காத்தடிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, மழை இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான இயற்கை காட்சி. 2வது அந்த சன்ரைஸ் அந்த கோவிலிருந்து பார்க்குற சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட் ஆகட்டும், வேர்ல்டு ஃபேமஸான வாட்டர் சிறுவாணி டேம் அங்கேருந்து பார்க்கலாம் உங்களுக்குங்க. ஓகே. அவ்வளோ அந்த மலையிலேருந்து வர தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டேமுக்கு தான் வரும் உங்களுக்கு. ம். அந்த வியூ பார்க்கலாம். டெம்பிள்க்கு கொஞ்சம் பேக்ல நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க இந்த ஒரு வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ம். அற்புதமா இருக்கும். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு உண்மைக்கும் ஒரு கைலாயத்துல இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு ஏரோப்ளேன்லாம் போகும்போது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேகம் மட்டும் தான் ஆமா. தெரியும் உங்களுக்கு. அதே மாரியான ஒரு லொகேஷன்லாம் அங்க வருங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30, 6:00 நீங்க அந்த ஸ்பாட் போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த வியூ பார்க்கலாம். மேகங்கள் டிராவல் ஆகுறது, அந்த மவுண்டெயின் சம்டைம் வைல்ட் லைஃப் எல்லாம் நீங்க பார்க்கறதுக்கான சான்சஸ்ல இருக்குங்க. எலிஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்டா கிராஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் மானுகள், எலிஃபண்ட்டுக ஃப்ரீக்வென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்ஸ் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஏன்னா மெயினா காடு அவங்களோட தான். ஆமாமா. நம்ம தான் போறோம். பட் இதெல்லாம் நீங்க அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எஸ்பெஷலி காடு பிடிக்கிறவங்களுக்கு, இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த மாரியான ஒரு ஜர்னிங்கிறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு ம். பண்ணணும். இந்த மலைக்கு கேர்ல்ஸ் போக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வேற இருக்கு. ஓகே, ஈவன் ரூலும் இருக்கு. இன்னொன்னு பக்தியாவும் அவங்க வந்து தடை ஓகே. செஞ்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ம். நமக்கு அங்க சேஃப்டி பர்ப்பஸ் ரொம்ப கம்மிங்க. ஒண்ணு ம். மெயினா. இப்ப கோயிலுக்கு போறதுக்கு இந்த ரூட்டு, இப்போ வர்றதுக்கு இந்த ரூட்டு. அந்த ஒரே ரூட்டு தான் அங்க இருக்கு. ஸோ இது போக நீங்க கொஞ்சம் ஸ்டெப் கீழ இறங்கி போயிட்டீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லா இன்டெப்த் ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு. ஏதா ஒண்ணு ஆச்சுனாலும், உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கீழ கொண்டு வந்து குடுக்கறக்கு ஆளுகள் கிடையாது. ம். அது எத்தன பேர் போறாங்க, எத்தன பேர் வராங்க, அது நம்ம தெரியாது உங்களுக்கு. ஓ எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஒரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அது புனிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சுரும். ஆ. இப்ப எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்கு தான் வராங்கன்னு கேட்டானா, கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருப்பாங்க. ம். நெறைய பேர் கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்டா வரவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம இது ஃபீமேல் அலோட் பண்ணா, அது நம்ம வேற விதமா போயிரும். கீழ அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். 2வது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, போறதுக்கு நெறைய கோயில்கள் இருக்கு. பட் ம். ஆக்சுவலா
வெள்ளியங்கிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைமிங் பீரியட் குடுத்துருக்கேன். இப்ப எப்படி சபரிமலை குடுத்துருக்காங்களோ, ஆமா. அந்த மாரி ஒரு மணி டைமிங் பீரியட் குடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபீமேல்ஸ்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க போய்க்கலாம். போய்க்கலாம். இல்ல ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் குடுத்துருக்காங்க. இப்ப நெறைய இப்போ ஃபீமேல்ஸ் எங்களுக்கு போணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. நான் பெர்சனலா என்ன ரெக்கமெண்ட் பண்றதுன்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் கோ அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட சேஃப்டிக்கோசரம் தான் இவங்க எல்லாருமே பண்றது. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ரிஸ்கியான பிளேஸ் தான் ஒண்ணு. ம். 2வது அவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ரெடி பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபீமேல்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயே இருப்பாங்க. எந்த எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. இல்ல ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வரலாம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாரி வரும்போது ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆகுவாங்க. ம். இப்ப நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறோம்னா, குட் மெமரீஸ் தான் நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்ப இதெல்லாம் ரீசனுக்கோசரம் தான் அவங்க மெயினா ஸ்டாப் பண்றது. உங்களுக்கு சிவன் லைஃப்ல எப்படி? குலதெய்வமே பார்த்தீங்கன்னா, சிவன் அந்த மாரியான ஒரு ஒரு இதுல தான் பாரம்பரியத்துல நம்மளோட அப்பாவோட வந்திருக்காங்க. ம். நான் அந்த அளவுக்கெல்லாம் இன் டெப்த்தா இதுக்குள்ள போனது போனதில்ல. கிடையாது. ம். ரீசென்ட்லி ஒரு ஒரு 4 டூ 5 இயர்ஸா சம்திங் என்ன அங்க கூப்பிடுற மாரியோ, புல் பண்ற மாரியான ஒரு ஃபீல். அந்த மாரி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லெட் தெம் ஸ்டார்ட் பண்ணது. பட் உள்ளுக்குள்ள வரும்போது வரும்போது அதோட அதோட உணர்வுகள் வேற. அதோட பாண்டிங் லெவல் வேற. ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ மோர் கனெக்டிவா இருக்கு அண்ட் மனநிறைவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதுதான் ஐயனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு இது கனெக்ஷன். 2வது ஐம் ரியலி கிளாட் என்ன சொல்றது ஐயனுக்காக ஒரு ஒரு சின்னதா ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் பண்றதுங்கிறது. அண்ட் ரீசென்ட்லியும் கூடி ஐல் டூ ஃபார் தி பிளாஸ்டிக் அவேர்னஸ் சொல்லிட்டு ஒரு ம். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப ஹேப்பியா நான் பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் டீமா கூட போறீங்கல்ல? எஸ், எஸ், எஸ். அது அது நீங்க அரேஞ்ச் பண்றீங்களா? இல்ல எப்படி? இல்ல எப்படின்னா, ஒரு கம்பெனியும் இத யாருமே பண்ணல. இது எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓ! வராங்க. அதாவது சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா, நாங்க கிளீன் பண்ண போறோம். அந்த மாரி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யார் யாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். வி ஹேவ் டு ஜஸ்ட் கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். நாங்க ஓகே. போறதுக்கு முன்னால அவங்களோட ஆதார் கார்டு, ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல நம்ம இது பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு, வி ஹேவ் சப்மிட் டூ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். அவங்க பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டு இத்தன பேரு, இத்தன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் தான் வில் கெட் த பர்மிஷன் டூ கிளைம்பிங் அப் அண்ட் கிளீனிங் இதுங்க. இதுல என்னன்னா மெயினா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் சிவா அண்ணன் அவரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா பெர்மிஷன் வாங்குறதுக்கு, உங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் நடக்கிற மாரி இருந்துச்சுன்னா லைக் அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கான ஆக்டிவ் திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. லைக் நீடில்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த சாக்கு, கிளவுஸு, மாஸ்க்கு அந்த மாரியான அது ஒரு ஆம்பியன்ஸ் அவங்கலாம் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. ம். ஆஸ் அ பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. ஸோ பிரகாஷ், அதுக்கப்புறம் ஜீவா, பாலா அந்த மாரி ஒரு நெறைய ஒரு நண்பர்கள். இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க் பண்ற நண்பர்கள் அவங்கலாம் சேர்ந்து ஒரு டீமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டூ 5 வீக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. அ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா 50 பீப்பிள்ஸ் வருவாங்க. ஒரு 50 பேரு ம். குறைஞ்சபட்சம் வருவாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் நாங்க கேதர் பண்ணிட்டு வரோம். இந்த சீசன்ல என்னாச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்த மான்சூன் 15 டேஸ் ஏர்லியா வந்துருச்சு. ஹில்க்கு போகும்போது டோட்டலா ஒரு 30லேருந்து 40 கடைகள் ட்ரைபல் பீப்பிளுக்கு மட்டும் தான் அந்த ஷாப் குடுப்பாங்க. ம். இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆனால அவங்க கொஞ்சம் எல்லாமே குயிக்கா கீழ இறங்கிட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸான காத்து, ரொம்ப ரெயின்லாம் வந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு தென் நம்ம அந்த ஷாப்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு கீழ வந்துரலாம் அப்படின்னு அவங்க நெனைச்சாங்க. ஓகே. அன்பார்ச்சுனேட்லி இவங்க என்னாச்சுன்னா, இவங்க இந்த ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய பிளாஸ்டிக் டஸ்ட்பின் அதுல வச்சிருப்பாங்க. 50 லிட்டர் வர அந்த ப்ளூ கலர் ட்ரம் மாரி இருக்கிற பிளாஸ்டிக் இது பர்லர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காத்துக்கு, மழைக்கு எல்லாமே பிரேக் ஆயி ஒரு பிளேஸ்ல ஓ! இருந்து அதர் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இது என்னன்னா, மழை தண்ணி வர வர அது எந்த அளவுக்கு இன் டெப்த்தா ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக முடியுமோ, அந்த அவ்ளோ அளவுக்கு போயிருச்சு. போயிருச்சு. ஆ. சம் ஆஃப் தெம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. சம் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள மண்ணுக்கு அடியில போயிருக்கு. அப்ப எல்லாம் ம். நம்ம தோண்டி எடுக்கிற மாரி ஆச்சு. ஸோ ம். இது யூசுவலா இந்த மாரி நடக்காது. ம். இந்த மான்சூன் யூசுவலா நார்மல் டைமிங் வந்துச்சுன்னா, அவங்க ஒரு எப்பவுமே இந்த க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னால எல்லாமே ரிமூவ் எடுத்து பண்ணிட்டு ஆ, வந்துருவாங்க. ஆ. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸ் முன்னால வந்தனால இந்த மாரி ஸ்ட்ரகிள். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போச்சு. இப்ப நாங்க இந்த மாரி தன்னார்வலர்ல போயி ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அந்த ஸ்டிக் வச்சு, இந்த ஊசி வச்சு அப்படியே குத்தி ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் ஆமாமா. எவ்வளோ அடியில போனாலும், கேன்ல உள்ளுக்குள்ள போனாலும், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அது உங்களுக்கு மக்கவே மக்காது. ம். உங்களுக்கு அப்படியே தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எடுத்துட்டு இருக்கோம். 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 100 பீப்பிள் போயிருந்தாங்க. இந்த மாரி சோசியல் மீடியால பார்த்து எல்லாருமே வந்து ஒரு டீமா கேதர் ஆயி ஒரு 30, 30 பேரா 40, 40 பேரா டீமா பிரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டாங்க. அந்த 100 பீப்பிளும் வரும்போது பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க. சம்திங் ஒரு ½
ஒரு ஹாஃப் சாக்கா இருந்தாலும் 100 பீப்பிள் ஆகும்போது 100 சாக்குன்னு போது நீங்க ஆமா. நினைச்சு பாருங்க. அது ஒரு ஹியூஜ் இதுதான். ஆமா. இப்போ வந்து 3 ஹில் வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். அது அப்படிதானா? இல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹில் டூ டிஃபிகல்ட்டிங்க. ஏன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஹில் ஃபர்ஸ்ட் தான் 2 இல்ல ஃபர்ஸ்ட் ஹில். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹில். ஹில் ஓகே. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே கிளைம்பிங். ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கீழ இருந்து அடிவாரத்திலிருந்து வெள்ளி விநாயகர் கோயில்னு ஒரு கரெக்ட்டா உங்களுக்கு ஒரு 900 மீட்டர் உங்களுக்கு வருங்க. அந்த 900 மீட்டரே பார்த்தீங்கன்னா, ஸ்டீப்பா இருக்கும். இப்படி ஏறுற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஓ! ஸோ ஃபர்ஸ்ட் ஹில் ஏறும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆயிருவாங்க. ம். லைக் நார்மல் பீப்பிள் எப்படி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் எடுப்பாங்க. நார்மலா ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸா போறவங்க. அந்த அளவுக்கு ஸ்டீப்பா இருக்கும் அது. இப்போ அது ஏறும்போதே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொலாப்ஸ் இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சோசியல் மீடியால இல்ல வெள்ளியங்கிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த வியூ மட்டும் போட்டு, உங்களோட பாடியோட ஃபிட்னஸ் லெவல் என்ன ஏதுன்னு தெரியாம வந்து நெறைய பேர் அங்க ஸ்ட்ரக்லிங் ஆயி அவங்கள ம். ரிட்டர்ன் கொண்டு வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த கிளைம்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பா தான் இருக்கும். ம். அது ஈவன் ஸ்டெப்பா இருக்காது. ம். அன்ஈவன் சர்ஃபேஸா இருக்கும். ஒரு கால் இங்க வச்சுனா, ஒரு கால் அங்க வைக்கணும். ஏன்னா, உங்களுக்கு அந்த மலையெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுல இருக்கிற வச்ச அந்த கல்லுகள் உங்களுக்கே தெரியும். ம். ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு. ர அதெல்லாம் நீங்க பார்த்து கிளைம்பிங் பண்ணும்போது ப்ராப்பரா கிளைம்பிங் பண்ணலன்னா, தண்ணியெல்லாம் ப்ராப்பரா எடுக்கல, அந்த ஆக்டிவிட்டி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அது பெயின் ஸ்டார்ட் ஆகும். இது ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஏறுன போவே நீங்க கீழ வரணும். அதுதான் சேலஞ்சிங். ம். அப்பத்தான் உங்களுக்கு அந்த பெயின்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளைம்பிங் டவுன் இஸ் லிட்டில் சேலஞ்ச். இப்போ நீங்க வெள்ளியங்கிரி இத்தன டைம் ஏறியிருக்கீங்க. இந்த ஓகே. வருஷம், போன வருஷம் நெறைய அட்டெம்ப்ட் குடுத்துருக்கீங்க. இது எதனால பண்ணியிருக்கீங்க? எத்தன டைம் பண்ணியிருக்கீங்க இந்த மாரி? ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம பண்ணோம். 102 டைம் நம்ம பண்ணியிருக்கோம். ம். இந்த 102 டைம் பார்த்தீங்கன்னா, அதில 81 டைம் கன்சிக்யூட்டிவா பண்ணோம். பிரேக்கே இல்லாம 81 முறை பண்ணியிருக்கோம். ஆ. இது எதுக்காக பண்றோம்னா பார்த்தீங்கன்னா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ ஜஸ்ட் சைன் அப் பிஃபோர் தட். ஓ! அவங்ககிட்ட நம்ம ஓகே. ரெக்கார்ட் பண்ணணும்னா, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் தான் இப்ப அவங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்ததுக்கப்புறம் தான், வி ஹேவ் ஸ்டார்ட்டட் த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். பட் ஓகே. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல. ஆ. இனியொரு கேட்டகரி என்னன்னா, நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, பண்ண ரெக்கார்டுக்கான ப்ரூஃப் ம். சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. ம். ஆனா, அதுக்கு சம் கிரைட்டீரியா அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம பண்ண போற ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, புது ரெக்கார்ட். ம். யாருமே பண்ணாத புது ரெக்கார்ட். ஸோ, அவங்க பார்த்தீங்கன்னா, கிராஸ் வெரிஃபை எல்லாம் பண்ணி, அவங்க சம் புரோட்டோகால்லாம் மெயின்டெயின் பண்ணி, அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. ம். 3 மந்த்ஸ் அந்த வெயிட்டிங் பீரியட் அவங்க 3 மந்த்ஸ் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ம். இனி அவங்க சைட்லேருந்து ப்ராப்பரா நமக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ஓகே. ஸோ, ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு சப்மிட் த டாக்குமெண்ட். எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தே சென்ட் இட் ஃபார் த ம். சர்டிஃபிகேட் த்ரூ டூ அந்த ரெஜிஸ்டர் அட்ரஸுக்கு அனுப்புவாங்க. ம். இதில என்ன ஆகுதுன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் இது அவங்க ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அப்ளிகேஷன். நம்ம அனுப்புனது பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அப்ளிகேஷன் தான் அனுப்பியிருக்கோம். ம். ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன் அனுப்பணும்னா, வி ஹேவ் டு பே ஃபார் த ஒரு ₹18,000 நமக்கு பேமெண்ட் பண்ணணும். ம். ஸோ, இந்தியன் மணி அவங்க $1,000 கேட்குறாங்க. $1,000னா அப்போ ₹18,000 நியர்பை நமக்கு ஆகுது. ம். இது நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன் நம்மளோட ஜெனரல் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டூ ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன். அப்ளிகேஷன். ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன் போனோனே வித்தின் த 5 வொர்க்கிங் டேஸ்ல அவங்க ரிப்ளை குடுப்பாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப நம்ம இந்த பிஹைண்ட் ஆஃப் இந்த 1 ஆர் 2 டைம்ஸ் பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் மோர் தென் 3 1/2 மந்த்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ம். ஸோ 4 மாசம் கஷ்டப்பட்டு லைக் இந்த மாரி ஒரு ஒரு அவேர்னஸ்க்கோசரம் நம்ம பண்றோம். பண்ணிட்டு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கொஞ்சம் டவுன் ஆவுது. கொஞ்சம் ஒரு ஒரு என்னடா இவ்வளோ பண்ணிட்டோம். ம். ஏன்னா இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ ம். இது அப்கமிங் யங்ஸ்டருக்கு ஒரு ஒரு அவேர்னஸ்க்கோசரம் நம்ம பண்றோம். 2வது இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பண்றோம். அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணா நம்ம ஒரு கோயம்புத்தூர் அத்லெட் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ரைடு தான். 2வது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே ஒரு ப்ரைடு. ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு ஹோல்டர் ஃபிட்னஸ் இதில பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். நமக்கு ஒரு ஸ்பான்சர் மாரி யாராச்சும் வந்துச்சுனாங்கன்னா, ம். நம்மளோட பண்ண ரெக்கார்ட லைக் ஆஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இந்த மாரி ப்ரையாரிட்டி அப்ளிகேஷன கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, டெஃபினட்டா வில் கெட் த சர்டிஃபிகேட் வித்தின் த 3 மந்த்ஸ்ங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங். வி ஆர் ஹோப் லைக் யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்றோம். பார்க்கலாம். எல்லாம் ஐயனோட அருளால் அவர் கண்டிப்பா கையில தான் நடக்கும். இருக்குங்க. நல்லபடியா நடக்கும். ம். பார்க்கலாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ சோ ம். மச். கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறைய போறீங்க. நெறைய ஓகே, எடுத்துட்டு வரீங்க. ஓகே. ஈவன் நாங்க வீடியோஸ்ல கூட பார்த்தோம். நீங்க வந்து ஒரு டைம் சும்மா போனா கூட ஒரு ஒரு நூல்லயோ என்னவோ கெட்டி கொண்டு வர்றீங்க. இது என்ன பண்ணுவீங்க? அண்ட் பிளாஸ்டிக் அங்க போடாம இருக்கிறதுக்கு என்ன ரெமெடி? சாமி கும்பிடுறவங்க உண்மையான டெபியூட்டி எல்லாம் வந்தேன்னா, அந்த மாரி த்ரோ பண்ணிட்டு போ மாட்டாங்க. 2வது மலைய நேசிக்கிறவங்க யாருமே அந்த மாரி பிளாஸ்டிக் த்ரோ பண்ணிட்டு போ மாட்டாங்க. போமாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன், என்டர்டெயின்மென்ட் வரவங்க தான்
அந்த பிளாஸ்டிக் அங்க த்ரோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப நான் போயிட்டு வரும்போது நூல்ல அந்த மாரி பிளாஸ்டிக் கட்டிட்டு கொண்டு வரேன்னா, நான் கொண்டு வரத பார்த்து நெறைய பேரு கொண்டு வர மாட்டாங்களா அப்டின்னோன தான், அந்த மாரி நெறைய இன்ஸ்பயர் ஆயி நெறைய பேர் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது இது எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நம்ம இனிமேரி வாட்டர் பாட்டில் குடுத்து அனுப்புறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் சைட்ல இருந்தாலும், இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்தாலும், நம்ம சில்வர் பாட்டில் மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னா, இது ஓவரால் பீரியட்ல நம்ம தவிர்த்துடலாம். இப்போ மத்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அவங்க எப்படி ஃபில்டர் பண்றாங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில் தே ஆர் நாட் அலோவ்ட் இன் இன்சைட். இந்த ஒரு புனிதமான இடம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நமக்கு எந்த சேதாரமே ஆகாம நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கைமாறலாம். அது நம்மளோட இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஃபார் கவர்மெண்ட்டுங்க. கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா கொஞ்சம் நாளைக்கு முன்னால சொல்லியிருந்தாங்கல்ல, லைக் இந்த ஹைக் பண்ணோம்னா சம் அமௌண்ட் பே பண்ணிட்டு, அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது ஒரு நல்ல கான்செப்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, யூசுவலா இந்த ஹைக்கிங் கான்செப்ட்டே பார்த்தீங்கன்னா, அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அப்ராட்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இடம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா, நம்ம தமிழ்நாடு, இந்த சவுத்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு வெஸ்டர்ன் கட்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மலைகள், நெறைய விஷயங்கள், நல்ல இடங்கள், நெறைய என்ன சொல்றது, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அந்த மாரி கரெக்ட்டான ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ஹைக்கிங் அந்த டீம் மாரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெனரேட் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாத இடத்துங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. பட் நமக்கு இவ்ளோ வளங்கள் இருக்கு, இவ்ளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்தும் நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த டூரிஸ்ட்டா எதுவுமே நம்ம அத ப்ரமோட் பண்றதில்ல. பீப்பிள் தே ஆர் கோயிங் டூ மோர் அட்ராக்ட் இன் ஹைக்கிங் ஸ்பாட் நல்லா விரும்பி வராங்க. ஹைக்கிங் நெறைய வராங்க. அதுவும் இல்லாம நெறைய பேர் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ ஹைக்கிங் இதில பார்த்தீங்கன்னா, இன்டராக்ட் வித் ஹில்ஸு அதெல்லாம் வரும்போது அவங்க லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். பட் வி ஹேவ் டு ஜஸ்ட் ஃபாலோ சம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.